நம்ம தேனியில நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ சாப்பிடுறதுக்கு ஒரு கடையை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுப்பா இந்த நெல்லை கருப்பட்டி காஃபியை தான் சொல்லுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு எங்கேயாவது போய் சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சப்பதான் இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி கண்ணில் பட்டுச்சு. இந்த கருப்பட்டி காஃபியோட கைவண்ணமே அண்ணன் கையில தான் இருக்குது. இந்த காஃபி நீங்க குடிச்சு பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது போக சிறுதானிய உணவுப் பொருட்கள் நிறையவே இருந்தது. அது போக ஸ்டாலும் வச்சிருந்தாங்க. சிறுதானிய பொங்கல், சிறுதானிய தோசை, சிறுதானிய இட்லின்னு அந்த ஸ்பாட்லயே சுட சுட காலிஃபிளவர் 65 கொடுப்பாங்க. அப்பா அதை சாப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஓரளவுக்கு ஓகேவா தாங்க இருந்தது. அப்புறம் நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. அப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே ஒரு சின்ன பொண்ணு எங்க கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே தேடி போய் ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் வடப்பாவ், ராகி லட்டு இதெல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் கடைசியா கருப்பட்டி பாயாசம் வந்து ட்ரை பண்ணோம். வேற லெவலா இருந்தது. நீங்க வந்து மக்களுக்கு நல்ல ஃபுட், நல்ல சாப்பாடு தரமா சேர்ந்து ஒவ்வொன்று எடுத்து தேனியில கிடைக்காத அளவுக்கு இங்க தரமான முறையில் நல்லா செட் பண்ணி இங்க மசாலா ஐட்டம், நியூட்ரிஷன் ஃபுட்லாம் கூட பார்த்தேன். அவள் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எல்லாமே நல்லா இருந்தது. இங்க பசும்பால் நாட்டு கருப்பட்டி ஐஸ்கிரீம்லாம் கூட கிடைக்குது. ஃபைனல் டச்சா ராகி புட்டு வாங்கி ட்ரை பண்ணிருந்தோம். அந்த புட்டு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? சூப்பரா இருந்தது. வடைலாம் வந்து நல்லா சுட 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 போட்டு எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம தேனியில இது மாதிரி நல்ல ஸ்நாக்ஸ் ஸ்பாட் அண்ட் டீ ஸ்பாட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க.